ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் விஎம்பி வால்மால் பாளையம் வெர்சஸ் கவுண்டம்பட்டி. டாஸ் வின் பண்ணி விஎம்பி வந்து இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சுக்கும் 6 ஓவர் மினிமம் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ பவர் பிளேக்கு அப்புறமா ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனும் உண்டு. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டேக்கில் இளையராஜா இருக்காங்க. ஸோ நான் ஸ்டேக் சென்டில் விக்கி இருக்காங்க. விஎம்பிக்காக இங்கே ஓப்பனிங் பவுலராக முகிலன். அவுட் சைட் சர்க்கிளில் 2 பேர்த்தோட முதல் பவர் பிளே முதல் பந்து மோசமாக பால் நல்ல வேகத்தில் போட்டிருக்காங்க. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர், நம்ம நார்மலாக திருச்சி சைடில் யூஸ் பண்ணக்கூடிய விக்கி பால். ஸோ பந்தை புது பால் வந்து எரிச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல வேகம் வருது பவுலர் கையிலேருந்து. ரிலீஸ் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கீங்க. செகண்ட் ஒன் சேம் பால்ங்க. தேர்ட் ஒன் ஸ்டிக் லைனில் வந்திருக்கு. தரையோடு ஆடிருக்காங்க விக்கி. இங்கே சிங்கிள் அகைன். ஸ்டிக்கில் இளையராஜா. இந்த பால் ஒயிட் டெலிவரி, குட் ஸ்டாப். அதுலேயும் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. லாஸ்ட் 2 பால் ஒயிடு. ஸோ ரீபால் இந்த பால் பையில் ஒரு ரன் ஓடிந்தாங்க. குட் ஷாட். இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணிச்சுன்னா 4க்கான சான்ஸ் அங்கே. ஸோ கவர்ஸில் ஒரு 4 போகுது. லாஸ்ட் ரிமைனிங் செம பால். பட் அது நல்லா வெல் பிளேடுங்க. நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. லேட்டாக சாஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ண வந்து ஒரு சிங்கிள் எடுத்து கொடுக்குறீங்க அவங்களுக்கு. லாஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், குட் ஷாட். நல்லா பவரை போட்டு ஏற்றிருக்காரு. காத்துக்கே வெளியே போகுமான்னு பார்த்தா கையில் விழுந்துருக்குங்க. நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ வைடிஷாக வச்சு நாங்கள் லாங்காக ஃபீல்டரை நல்ல டேக் எடுத்திருக்காரு. பெரிய விக்கெட்டாக இளையராஜாவோட விக்கெட்டை முதல் ஓவரில் லாஸ்ட் பால் எடுத்திருக்காங்க. ஸோ முதல் பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 9 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கவுண்டம்பட்டி. ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே மதுபாலன் வந்திருக்காங்க விஎம்பிக்காக. செகண்ட் ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் விக்கி இருந்தாங்க. ஐயோ, யாராலையும் தடுக்க முடியாமல் 4க்கான நல்ல சான்ஸ். பவுண்ட்ரி போகுதுங்க. நல்ல பந்து. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காரணமாக நல்ல பால் பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. செகண்ட் ஒன் ஓவரில் குட் ஷாட். ஐயோ, ஃபீல்டை வச்சு போட்டாங்க. கொஞ்சம் ராஸ் பண்ணியிருக்கு. அவர் எடுத்து ஒரு கொஞ்சம் லேட் பண்ண சிங்கிள் டபுளாக மாதிரி இருக்குது. ஸோ 2 பால் 6 ரன் வந்துருச்சு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. தேர்ட் ஒன் பாடி லைனில் வந்திருக்கு. கேட்ச் டேக்கன். கொஞ்சம் கவனிச்சு எடுத்துருக்கலாம். விக்கெட் இங்கே. 2 டவுன் பேட்ஸ்மேனாக லோகநாதன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. மதுபாலன் டு லோகு. அடுத்த பந்து நல்ல ஸ்டாப். இங்கே கீப்பர் தந்து பாடியை முன்னாடி போட்டு தடுத்துருக்காரு. லாஸ்ட் ரிமைனிங். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி திரும்பின பக்கமே போட்டாங்க. அங்கே ஃபீல்டரால் கவர் பண்ண முடியாமல் ஷார்ட் பவுண்டரிங்க காரணத்தினால 6 பேருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ முதல் 6 அந்த ரீஜனை எதிர்பார்த்தபடியே பேட்ஸ்மேன் டார்கெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். லாஸ்ட் ஒன் சரியான மீட்டில் இல்லை இங்கே. இருந்தாலும் கேப்பில் போயிருக்கு. சிங்கிள். ஓவரை முடிக்கிறாங்க. பவர் பிளே முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. 2 விக்கெட் விட்டுருக்காங்க கவுண்டம்பட்டி. ஸோ பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால இப்போ அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர் அனுப்பாட்டிக்கலாம் விஎம்பி. சரி, தேர்ட் ஓவர் போகிறதுக்கு சின்னையா வந்திருக்காங்க. முதல் பந்து ஸ்லிங் ஆக்ஷனில் போட்டிருக்காங்க. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்டிக்கல் லோகு. கட்டுக்கான லென்த்து உடலை ரொம்ப. ஐயோ, நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. அதுலேயும் இல்லை. ஸ்ட்ரைக்கில் கோபி. தேர்ட் ஒன் ஓவரில் ஷாட், குட் ஷாட். கட்ட ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. பாயிண்டில் பவுண்ட்ரி லைனில் போய் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு 2. ஃபோர்த் ஒன் ஸ்டிக் லைனில் வந்த பால் நல்லாவே பேட்டை விட்டுருக்காரு. பட் 2 பவுன்ஸில் அங்கே மதுபாலன் கைக்கு போயிருக்கு. சிங்கிள். அதில் லாஸ்ட் 2 அவுட் சைட் எட்ஜு. ஸோ முதல் ஸ்லிப்புக்கு வேலை இங்கே அவராலையும் பிடிக்க முடியாது. இன்ஃபீல்டை கிளியர் பண்ண காரணத்தினால ஒரு 2 எடுக்கிறாங்க. அதில் லாஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஷாட். பேங் பேங் பேங். 6 ஒன்று போட்டிருக்காருங்க ரிவர்ஸில். அடுத்த 6 லோகோ அவர் கையிலேருந்து வந்திருக்கு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. 2 விக்கெட் ஆடிருக்காங்க கவுண்டம்பட்டி. ஸோ ஓவருக்கு 10-11 ரன் ரேட்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ண பார்க்குறாங்க. மதுபால் இந்த ஓவர் போடுறாங்க. முதல் பந்து நேருக்கு நேராக தூக்கியிருக்காருங்க. கையில் விழுவ வாய்ப்பு. ஐயோ
கேட்ச் எடுத்துட்டாரா செகண்ட் டேக்கில்? விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காங்க. அவர் பிடிக்கிற முதல் பந்து டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. ஸ்ட்ரெயிட் டு ஐயோ ஃபீல்டிங் மிஸ். அங்கே சிங்கிள் மாற்றி விட்ருக்காங்க. லோகு ரிவர்ஸுக்கான முயற்சி இருக்கும். நல்ல யாருக்கு எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஸ்டாப், குட் ஸ்டாப். ஷாட் ஏற்றிருக்காரு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா கவர் பண்ணி வந்தார். ஃபீல்டு சூப்பர் ஃபீல்டிங் அங்கே. ஸோ ஒரு ரீஜன் நல்லாவே கவர் பண்ணி வரணும். நல்லா வந்து கேட்ச் எடுத்திருக்காங்க அங்கே. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அறிவழகன். லாஸ்ட் ரிமைன் மதுபாலன் ஓவரில் நல்ல பந்துங்க. சூப்பர் டெலிவரி வச்சுருக்காரு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் மறுபடியும் ஸ்டிக் லைனில் பவுலர் தலைக்கு பக்கத்தில் போகுது. நேருக்கு நேராக குட் ஷாட். நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட்டும் பார்க்குறீங்க. சிங்கிளோட ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 35 கவுண்டம்பட்டி. ஸோ இந்த ஒரு பால்ராஜ் போட வந்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அறிவு. ஓவரோட முதல் பந்து ஓவர் 1 லோ ஃபுல் டாஸ். ஸோ லாங்கானுக்கு பேருக்கு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வினோத் செகண்ட் ஒன் ஓவரில் ஷாட். 6 போ வாய்ப்பு. வளைஞ்சுக்கிட்டு வெளியே போய் தலையை தாண்டி போகிற 6. தேர்ட் பால் ஓவரில் ஸோ ஓவர் பிச்சுடு பால் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா கிளியர் பண்ணியிருக்காருங்க. 6 ரெண்டாவது 6 இந்த ஓவரில். குட் ஸ்டாப். நல்ல ஸ்டாப்பிங்க. அடுத்த பந்து லென்த் அழுத்திருக்காரு. டாட் பால் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்ல பந்து. பார்த்து சிங்கிள் எடுத்துப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வினோத் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்க போகிறாரு. ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49 கவுண்டம்பட்டிங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு முகிலன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வினோத் முதல் பந்து. ஸ்டாப்னே வேற மாதிரி ஸ்டாப்பு. டாட்டு. செகண்ட் பால். ஸோ ஓவர் பிச்சுடு பால். ஐயோ ஃபீல்டரால் கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. கவர் பண்ண முடியல அந்த இடத்துல. நல்லா வளைஞ்சிக்கிட்டு போச்சு. 4 இங்கே. தேர்ட் பால் ஓவரில் ஸோ லென்த்தில் வச்சுருக்காரு. ஸோ பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. கொஞ்சம் பவுன்ஸ் எடுத்தாலும் 4 குட் ஸ்டாப் இந்த தடவை. ஸோ போன தடவை 4 விட்டாலும் இந்த தடவை தெளிவாக ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. ஸோ 2 அதில் போன பால் ஆகிட்டு. ஸோ ரீபால் இந்த பால். கேட்சுக்கான வாய்ப்பு கையிலே விழுந்து போச்சு. நல்ல இன்னிங்ஸ் ஒன்று முடிவுக்கு வருது வினோத் அவர் கையிலேருந்து. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. லாஸ்ட் 2 ரிமைனிங் இன்னிங்ஸில் மேலே பட்டிருக்கு. லாஸ்ட் 1 இன்னிங்ஸில் நல்லா போட்டிருக்காருங்க. அங்கேருந்து திருப்பி இருக்காரு. ஒரு சாக்ரிஃபைஸ் பார்க்குறீங்க. ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல்ல பேட்டிங் முடிச்ச கவுண்டம்பட்டி 56 அடிச்சிருக்காங்க. ஸோ 36க்கு 57 தேவை விஎம்பிக்கு. வால்மால் பாளையத்துக்கு டார்கெட்டு. ஸோ விஎம்பியோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் மதுபாலன். நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் சுரேஷ் இருக்காங்க. இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு இனியவன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பவர் பிளே முதல் பந்து அடிச்சு போடப்பட்ட பால் பின்னாடி பொத்துருமான்னு பார்த்தா 4 போக சான்ஸ் இல்லை. நின்று போச்சாங்க. அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. 36க்கு 57 தேவை செகண்ட் இன்னிங்ஸில். செகண்ட் பால் ரிவர்ஸுக்கான முயற்சி. நல்லா பந்து சூப்பராக போட்டிருக்காரு. ஸ்டிக்கு மேலே வருது. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். இதுவும் விட்டு தான் வைடு போயிருக்கும். ஸோ பேட்டை போட்டிருக்காரு. அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். குட் ஷாட். கேப்பில் ஆடி இருக்காரு. ஸோ ட்ராவல் ஃபாஸ்ட்டாக இருக்குது. 4 போக சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா யாராலையும் தடுக்க முடியாமல் பவுண்ட்ரி கொண்டு வராங்களா. பவுண்ட்ரி போகலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 2 இனியவன் டு சுரேஷ். ஏஜ் பிரேக் த்ரூ முதல் ஓவரில் கொடுத்துருக்காரு இங்கே இனியவன். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே முகிலன். லாஸ்ட் பால் முதல் ஓவரில் நல்லா வந்து இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுதுங்க. பிடிக்கிற முதல் பால் கொஞ்சம் ஓவர் பிச்சு பாலாக இருந்துச்சு. ஸோ பவுண்டரி போக சான்ஸ் இல்லை. இதில் 2 எடுக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 8 1 விக்கெட் விட்டுருக்காங்க விஎம்பி. செகண்ட் ஓவர் போகிற சண்முகம் வந்திருக்காங்க. செகண்ட் ஸ்ட்ரைக்கில் மதுபாலன்.
முதல் பந்து நல்ல யாருக்கு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. சிங்கிள் எடுத்துப்பாங்க கண்டிப்பாக அதில். ஸ்ட்ரைக்கில் முகிலன் செகண்ட் ஒன் ஓவரில் லென்த்தில் வச்சுருக்காங்க. லென்த்துலேருந்து திருப்பியிருக்காரு. ஸ்டிக்கு மேலே வந்த பால் டாட்டிங்க. தேர்ட் பால் ஓவரில் ரொம்ப லோ ஃபுல்ட்டா சரியான மீட்டில் கையில் அடிச்சுட்டே ஓடுறாங்க. அடிச்சிருந்தா நேரம் விக்கெட்டுங்க. நல்ல வேகத்தில் விட்டார். சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க அதுலேயும். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் மதுபாலன் நல்ல வேகத்தில் வந்திருக்கு. பால் அண்டர்லேயே போயிருக்கு. ஸோ தூக்க பார்க்குறாங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்க முடியும். பட் பேட்டில் மீட் இல்லைங்க. ஸ்டான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஸோ நேருக்கு நேராக போயிருக்கு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. நல்ல ஃபீல்டிங். பாடியை போட்டு தடுத்துட்டாங்க. சிங்கிள் மறுபடியும். ஸோ அவரோட லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. ஸோ பவுண்டரி விடாமல் போட்டாங்கன்னா பவர் பிளேவை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். லோ ஃபுல்ட்டா இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் இழுத்து பிடிச்சி போட்டார். இந்த பந்து பவுண்டரி வேருக்கு. 4 ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே விஎம்பி. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால 5 ஃபீல்டரை வெளியே வச்சுருக்காங்க. ஸோ ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஸோ 5 ஃபீல்டர் வெளியோட ஸோ அரவுண்ட் த ஸ்டிக்லேருந்து இந்த ஓவர் போட வராங்க. சூர்யா 24க்கு 42 தேவை. மதுபாலன் ஸ்டிக்கில் முதல் பந்து இந்த ஓவரில் லோ ஃபுல் டாஸ் தரையோட போகுது. ஸோ லோ ஃபுல் டாஸ் போட்டாலும் பாடி லைனில் போடல. அவுட் சைடு ஆஃபில் ஒய்டியாக இருக்கிற மாதிரி போட பார்த்துருக்காங்க. லோ ஃபுல் டாஸாக மாட்டிச்சானத்தில் சிங்கிள். செகண்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி. உட்டா ஸ்டிக்கை தட்டி தூக்கி இருக்கும். தேர்ட் ஒன் நல்ல வேகத்தில் கையில் உழுதா. ஐயோ ரொம்ப டஃப்பு. ஸோ ட்ரை பண்ணாங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க. சிங்கிள். அடுத்த பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி. டாட் பால் இங்கே லென்த் எடுத்து போட்டார். இந்த பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி. இதுவும் டாட்டு. பேக் டு பேக் 2 டாட்டு. போன பால் வைடு. ரீபால் லாஸ்ட் ஒன் ஷார்ட். ஸோ 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் பால் செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. ஒரு விக்கெட் விட்டு ஆடிக்காங்க இங்கே விஎம்பி. மீதமுள்ள 18 பால் உங்களுக்கு 35 தேவை. ஸோ இந்த ஓவர் சண்முகம் போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஸ்டிக்கு தெரிச்சு போச்சுங்க. வேலைக்கு ஆடிட்டாரு. ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணவும் தாட்டி தூக்கிடுச்சு லெக் ஸ்டிக். இங்கே ஸ்ட்ரைக்லிங்க நியூ பேட்ஸ்மேன் அருண் இறங்கியிருக்காங்க. சண்முகம் டு அருண். பந்து ஐயோ போன பால் போட்டால் அதே பந்து அவர் ஓப்பன் பண்ணார். ஸ்டெம்ஸை இங்கே ஓப்பன் பண்ணல. காலில் வாங்கியிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் இதுவும் டாட்டு. 3 பால் டாட்டு. அதில் ஒரு விக்கெட் அடக்கம். ஃபோர்த் ஒன் செக் பண்ணியிருக்காரு. கையில் விழுவ நல்லாவே வாய்ப்பு இருக்கு. ஐயோ கேட்ச் ட்ராப்பு. நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ சூப்பர் எஃபர்ட்டு. டீப்லேருந்து வரணும். அவர் சிங்கிள் எடுத்திருக்காங்க. மதுபாலனுக்கு ஸ்ட்ரைக் இப்போ தான் வருது. லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் மதுபாலன் ஸ்ட்ரைக்கில் திரும்ப பக்கமே போட்டுருக்காங்க. கீப்பரால் பிடிக்க முடியல. சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் செக் பண்ணியிருக்காரா. கேப்பில் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் 1 பவுன்ஸ் பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர்களுக்கு கவர் பண்ண முடியல. 4 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. 2 விக்கெட் இருக்காங்க விஎம்பி. மீதமுள்ள 12 பாலில் உங்களுக்கு 29 தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தன்னோட 2வது ஒரு கோட்டாவை முடிக்க வராங்க. இனியவன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக போயிருக்கு. பேக் ஃபுட்டில் நல்லாவே நின்னார். 4 போ சான்ஸான்னு பார்த்தா யாராலையும் தடுக்க முடியாமல் முதல் 4 கொண்டு வராரு. செகண்ட் பால் ஸ்டிக்கில் மதுபாலன் நல்ல யார்கர். கையில் விழுவுதா. நல்லாவே கேரியாக இருக்குங்க. விக்கெட் அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட்டு. 4 அடித்த பேட்ஸ்மேனை ஆட்டாமலுக்க செஞ்சுருக்காங்க. ஸோ நல்ல இன்னிங்ஸு. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் அவருக்கு அமைச்சு கொடுத்துருந்தா நேரம் இன்னும் கொஞ்சம் மேட்சை நல்லாவே க்ளோஸாக கொண்டு போயிருப்பார் மதுபாலன். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சங்கர் வந்திருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கு வந்திருக்கு. காலை போட்டிருக்காரு. காலை நகர்த்திருந்தான்னா உள்ளே பூந்து தட்டி தூக்கியிருக்கும். டாட் பால் இங்கே. ஸ்டிக் லைனில் ஃபுல்லாக வந்திருக்கு. மினிமம் 2க்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக எடுப்பாங்க. ஐயோ கொஞ்சம் லேட்டாக எடுத்திருக்காரு. த்ரோ பெட்டராக வந்து ரன் அவுட்டு. பேக்கப்
லாஸ்ட் ஒரு மினி இனியவன் அவரோட ஓவரில் பெரிய வீஸு டாட்டிங்க போன பால் வைடு. ஸோ லாஸ்ட் பால் ரீபால். விக்கெட்டுக்கான முயற்சி கண்டிப்பாக இருக்குது. சூர்யா அவர் கையிலே விழுதான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். போன பால்லையே ஒரு பால் வைடு போயிடுச்சு. லெக் ஸ்டிக்கை பார்த்து தான் விட பார்த்தாரு. ஸோ நல்ல ஓவர். முதல் பால் 4க்கு அப்புறமா விக்கெட் எடுத்து டாட் பால் ப்ரெஷர் போட்டிருக்காரு இனியவன். ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 35. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 22 தேவை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு குமரன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அருண். ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் சென்ஸில் விஜய் இருக்காங்க. ஓவரோட முதல் பால் வைடு. ரீபால். முதல் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. நல்லா கனெக்ட் இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ண வாய்ப்பா விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பால் வைடுக்கு அப்புறமா விக்கெட் எடுத்திருக்காங்க. அருள் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல பந்து மேலே போட்டிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் லென்த் எழுத்துருக்காரு. லென்த்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இங்கே டாட் ஆகிருக்கு. அடுத்த பந்து கீப்பரால் பிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்லிப் போய் எடுத்து போடுவாங்க. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இன்னிங்ஸில். ஸ்லோவர் ஒன் ஸ்டிக்கில் பட்டுருச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. ஒரு பாலுக்கு 20 தேவை. தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் முடியும். வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் இங்கே பால்ராஜ். முக்கியமான பால். அதுலேயும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஓவர். ஸோ லாஸ்ட் ஓவர் ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் விஎம்பி வால்மால் பாளையம் வெர்சஸ் கவுண்டம்பட்டி. கேசிசி கவுண்டம்பட்டி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.